ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன் அண்ட் அவுட் சினிமா. 2K லவ் ஸ்டோரி இந்த படத்துடைய டைரக்டர் சுசீந்திரன் அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் டி இமான். இந்த படத்தில் ஜெகபீர், மீனாட்சி கோவிந்தராஜன் அண்ட் ஜிபி முத்து இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய டீசர் லான்ச் அண்ட் ப்ரெஸ் மீட் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. இந்த ப்ரெஸ் மீட்டில் டைரக்டர் சுசீந்திரன் வந்து ஜிபி முத்து அவர்களை வந்து மேடைக்கு கூப்பிட்டு ஜிபி முத்துவை வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்ன சொல்கிறது, அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனே கூட வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த படத்தில் தாடியோடு வந்தார். என்னென்ன தாடியோடு இருக்கீங்க, ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதுனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன். அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்குது. ஓகே, அப்போனா மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட் ஆகிருப்பார், பரவாயில்ல தாடியோடையும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்காரு. ஏதாவது கேட்கணுமா? கேட்டு. எஸ் அண்ணா, ஆக்சுவலி ஐ ஹவ் ஒன் கொஸ்டின் ஃபார் யூ. இப்போல்லாம் ஆக்சுவலி போஸ்ட் சர்வீஸே இல்லை, பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர்ஸ் வந்துட்டே இருக்கு? லெட்டர் இன்னும் நிறைய வரதான் இது எனக்கு. ஏன்னா லெட்டர் படிக்க நேரம் இல்லை. அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது, போஸ்ட்மேன் கிடையாது, போஸ்ட் சர்வீஸே கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது? உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார். அது உண்மையா? அதுதான் யாரு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்கறேன் நானு. போஸ்ட்மேன். போஸ்ட்மேன்ல இப்ப கிடையாதுங்க ஊருக்குள்ள. இல்ல போஸ்ட்மேன் இப்ப எனக்காக சொல்லுங்க, வாங்க விஷயத்துக்கு வாங்க. போஸ்ட்மேன் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு லெட்டர் வச்சுல வந்து ஏகப்பட்ட இது வந்து வீட்டு முன்னாடி பாக்ஸ் பாஸ்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா போஸ்ட் பாஸ்லாம் வந்துச்சு. ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட்டு விட்டாங்க என்ன, கண்டிப்பா கூட்டு விட்டு சொன்னாங்க, நீங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த போஸ்ட் இந்த பார்சல் அனுப்பச்சுல வந்து கொஞ்சம் கண்டிப்பாக அனுப்பாம, ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க, எல்லா போஸ்ட்லயும் இதாயிருதான், சில வான் பண்றாங்கன்ட்டு பெரிய அதிகாரியை கூப்பிட்டு என்ன பேசினாங்க. சரி சார், நான் வீடியோல சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இல்ல போஸ்ட் எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு உங்களால? இல்ல சார், இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது இது போனதுக்கு அப்புறம் இந்த ரட்டுங்கிற யாருமே இப்ப படிச்ச கிடையாது. இப்ப இந்த ரட்டுங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு இப்ப எவ்வளவு லெட்டர் இருக்கு, ஆனா இன்னைக்கு கூட நான் எனக்கு வந்த லெட்டரை ஒரு லெட்டரை கூட வந்து நான் என்ன வேஸ்ட் பண்ணல. யாரும் லெட்டர் வச்சுக்க லெட்டர் அவளுக்கு நாமினேஷன் பண்ணி எல்லாம் குளிச்சு குளிர் காஞ்சிட்டீங்க. எல்லாம் படிச்சிருக்கீங்க? எல்லா லெட்டரும் படிச்சிருக்கேன். யாராவது வீட்டுக்கு வெளியில போட்டு போயிருக்காங்களானே? ஐயோ ஆமா சார், அதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையா இருக்குமே. ரொம்ப கெட்டது. முதல்ல வந்த வார்த்தையே எனக்கு முதல்ல லெட்டர் சென்சார் ஆயிரும். முதல்ல வந்த வார்த்தை அப்படின்னா பயமா இருக்கு. இல்ல முதல் வந்த வார்த்தையே எனக்கு வந்து என்ன லெட்டர் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீ ஏன்னா இன்னும் உயிரோட இருக்க, நீ ஏன் சாவலியான்ட்டு முதல்ல லெட்டர் வந்துச்சு. அதை சொல்லிதான் அவனை திட்டி ஏசி வீடியோ போட்டேன். அது லெட்டரா குமிச்சு அப்புறம் ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல. ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க. உண்மையிலே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான், நான் மறக்க முடியாது. இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவனுங்க உங்களுக்கு வாழ வைக்கல, போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சாங்க. லெட்டர் போட்டவங்க தான் நான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார். இன்னும் லெட்டர் போட்டவங்க தான் என்ன வாழ வச்சு. அந்த லெட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி முத்து எங்கேயோ இதாக இருப்பேன். அதுதான் என்ன வாழ வச்சது எனக்கு. சரி, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அவ்வளோதானா? சரிண்ணே, இந்த 2K லவ் ஸ்டோரி படத்தில் 3 ஸ்டார் அப்படிங்கிற கதாபாத்திரம். 1 ஸ்டார் சிங்கம்புலி, 2வது ஸ்டார் வந்து முருகானந்தம், 3வது ஸ்டார் வந்து நீங்க. ஓகேங்களா? இந்த படத்துல வந்து நடிக்கச்சில வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சுங்க. ஏன்னா 2 பேரும் டைரக்டர். சிங்கம்புலி சார்கிட்ட நடிக்க போனா என்னடா நீ ஒன்னு டைலாக் சொல்றாங்க, அது வந்து உண்மையிலே வரல எனக்கு. நான் பயந்து கூட முருகானந்தன் நாங்கள் எல்லாருமே ஒரு ரூம்ல இருக்கோம், ஒரு டைலாக் சொன்னாங்க, சார் தயவு செய்து நான் வரல சார், நான் நடிக்காம தான் பரவாயில்ல சார், நான் உங்கள்கிட்ட நடிக்கல சார்ன்ட்டேன். அவ்வளோ ரேக் பண்ணிருக்கீங்க. மேடைக்கு வாங்க. ஒரு சின்ன பையன் புதுசா ஒருத்தன் வந்து நடிக்க வந்திருக்கான் வேஷ்டியை கட்டிட்டு. மேல வாங்க. பாத்தியா, விக்குன்னு தெரியல பாத்தியா? கடைசி வரைக்கும் நீ மெயின்டைன் பண்றல மக்கள்கிட்ட. அவ்வளோக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அத நான் சொன்னேன், சார் இங்க வாங்க, உங்களை போல எனக்கு வராது, நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க, உங்க என்ன நீங்க நடிப்பிலே ஊர்னவங்க, அதில் எனக்கு அதெல்லாம் வராது, நான் கொஞ்சம் உங்க கூட இருந்துக்கிறேன் சார் சொன்னேன். சரி கவலைப்பட பாத்துக்கலாம்ல நாங்க, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவங்க கூட. ஆமா, சிங்கம்புலி என்ன ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு 15 டேஸ் முன்னாடி அண்ணே, அடுத்து ஒரு 5 டேஸ் கழிச்சு ஒரு 10 டேஸ் ஒரு டேட் வேணும்னே அப்படின்னு. என்னங்கடா கூப்பிட்றீங்க இவ்வளோ. அப்புறம் டேட்டை பிச்சு இந்த படத்துக்குள்ளே வந்தார். இன்னைக்கு பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம். ஸோ சரி, இந்த படத்தில் நடித்த அனுபவம், அவங்க உங்களை ரேக்கிங் பண்ணதை விடுங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க. அவங்களாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? இல்லை எல்லாரும் நல்லா பாசமாக இருந்தாங்க. நம்ம
சார் கூடலாம் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேர் தான் தெரியல. பேர் தான் தெரியல. வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. என்ன படம்னு தெரியாது, என்ன படம் என்ன என்ன கதைன்னு தெரியாது. என்னங்க அப்படின்னா சுசீந்திரன் சார் படம் கூப்பிட்டாரு, வந்துட்டேன். அவ்வளோதான். அவ்வளோ தூரம் என் மேலே வந்து நம்பிக்கை, அன்பு. 2K என்ன 2K லவ் ஸ்டோரிங்கிற டைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க. 2K லவ் ஸ்டோரி சொல்லுங்க சார். நீங்கள் அவ்வளோ இங்கிலீஷில் போட எனக்கு தெரியாது சார். 2K லவ் ஸ்டோரி நான் கேட்டேன் முதல்ல. 2K லவ் டுடேன்னு ஏதோ 2K லவ் டுடேலாம் வரல, வெறும் லவ் டுடே மட்டும்தான் வந்திருக்கு. அதான் 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்து நடித்தேன். ஆனந்து சொல்லலையாடா நீ? எங்க ஆனந்து? ஓ வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஆமாடா, ரொம்ப முக்கியம் அது. கண்டிப்பாக தெரியாது சார். தெரியாம வந்ததானே என் மேல நீங்க வச்சிருக்க அன்பு, என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. லவ் யூ. முதல் படம் நடிக்க வச்சிங்க, அதுக்கு ரெண்டாவது படம் நடிக்க வச்சல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகேண்ணே, ஓகேண்ணே. உங்களுக்கு ரேக்கிங் பண்ண அந்த பெயிண்ட்டை கொடுங்க. ஆனால் எல்லாம் இப்போ நீங்கள் 3 பேர் சேர்ந்து எவ்வளோ தூரம் ஆடியன்ஸை ரசிக்க வைக்க போகிறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ முருகானந்தம் வந்து அசன்டேட்டராக இருக்கும்போது இருந்து பழக்கம். அவர் சொல்லுவார், நம்ம 2 பேரும் அந்த காவேரி கார்னர் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார். ஒரு 3 டைம் கிராஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். 4வது டைம் பார்த்தா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு பக்கத்துலேயே டிஸ்கஷன் போட்டிருந்தோம். அப்போ வந்து முன்னாடி கேட்டேன், என்னங்க உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது குழம்பு கொண்டு வாங்கன்னு. கொண்டு வரேன் சார். என்னங்க நான்லாம் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க. என்னதான் கூப்பிடுவாங்க, நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன். இல்லை சார், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். சரி, ஃபஸ்ட்டு அந்த காரணத்தை சொல்லிடுங்க. அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடலின்னு காரணத்தை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா, நான் இப்போ அசிஸ்டன்ட் இருக்கும்போது நானும் சுசீந்திரன் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு வெண்ணிலா கபடி பண்ணார் ஹிட்டு, நான்மகளில் பண்ணார் ஹிட்டு. நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன், அசிஸ்டன்டாக இருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும். வீட்டில் படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது. இவர் வந்தாருன்னா எவ்வளோ பிரச்சனை நடக்கும். அடுத்து பாண்டிய நாடு ஹிட்டு. ஒரு படமும் சுசீந்திரன் பேப்பரில் வந்தாலும் எனக்கு பேரை பார்த்து திரும்பி என்னை பார்ப்பா. நான் அப்படியே டக்குன்னு பார்க்காத மாதிரி வந்துடுவேன். இவர் வேறு ஓயாமல் படம் பண்ணுறாரு. 2 வருஷம் 3 வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல, சரசரசார்னு படம் பண்ணுறாரு சாருங்கிறது வீட்டில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினவர் இவர். அதனால நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இல்லை, இது வந்து காமெடியாக சொல்கிறேன். மற்றபடி ஒரு தடவை கேட்டாங்க பதில் அதை காமெடியாக சொல்கிறேன். கண்டிப்பாக சார். இல்லை சார், அது வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீ யாரை பார்த்து வேகமா நீ படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா சுசீந்திரன் சாரை பாரு, 1-2வது பண்ணியா அப்படின்னு பாரு. அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு மறைமுகமாக என்னோட நண்பராக இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி தான் அவர். இந்த படத்தில் நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார். ரெண்டாவது இது மட்டும் சொல்லிடுறேன். இவர் சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு, ஒரு கோயம்புத்தூர் இறங்குறேன். மேனேஜர் ஃபோன் பண்ணார், 7 மணிக்கு ரெடியாக இருங்க சார் அப்படின்னு. சரி ஓகே, 7 மணிக்கு நான் வந்து ரெடியாக இருந்தேன். எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ரெடியாக இருக்கேன் சார். ரெடினா ஸ்பாட்டில் காணாமே அப்படின்னு. இல்லை சார், நான் ரூமில் ரெடியாக இருக்கேன். ஐயோ நீங்கள் ஸ்பாட்லேயே ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு. ஐயோ 7 மணி சரி சரச்சான 7:15 வந்து நின்று பார்த்தா 7:15 உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது, ஆக்ஷன் சவுண்டு கேட்குது. என்னங்க அப்படின்னு. ஏங்க 6:30 ரெடியாகி போயிட்டு இருக்கேன், ஒரு சீன் முடிச்சாச்சு அப்படின்னு. ஐயோ ஓடி வந்தால் கேமரா மேலே உட்காந்துருக்காரு. அந்தளவு காலையில் ஒரு 7 மணி 6:30 7 மணிக்கெலாம் ஷாட் வச்சு அதுலேயும் பார்த்தேன். இப்போ இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும். பாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போன உடனே பயங்கர விறுவிறுவிறு நடந்துச்சு. முதல்ல அது வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க, 10 டேஸா ஒர்க் பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல முருகானந்தம் சார். உங்களுக்கு விக்குன்றதை எப்படி சார் இப்படி மெயின்டைன் பண்றீங்க? சத்தியமா விக்கு இல்லைங்க, உண்மையான முடியுங்க. ஆனால் முடி பிடிச்சிடுங்கண்ணே. சொன்ன எழுதுறாரு பாருங்க. அந்த காமெடி கூட தெரியாது. எவ்வளவு கொலவரி இருக்கு உள்ளுக்குள்ள. மெதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாவே எது சொன்னாலும் செஞ்சிருவாப்புல. நல்ல வேலை அண்ணே சட்டையை காட்டி விட்டுருவாப்புல. இது ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட நடந்துச்சு சார். ஏதாவது சட்டை கழட்டி விட்டாப்பியா? நானும் சிங்கப்பூர் எல்லாம் 3 பேரும் இருப்போம்ல. ஏதாவது ஒன்று சொல்லுவோம். சொல்லிட்டு அண்ணே அதை சொல்லிருந்தேன், ரொம்ப நேரமா பேசி நீங்க சொல்லியிருப்பீங்க, பண்ணி பாத்துங்கன்னு. கட்டேசா எதை சொல்லக்கூடாதுன்னு கரெக்டா சொல்லுவாப்புல. அதை அண்ணே எதை சொல்லக்கூடாதுன்னே. அதனால இப்போ என்ன நான் என்ன சொன்னேன், சிங்கப்பூர் என்ன சொன்னேன்னா, அண்ணே அதை சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அப்போ சொல்லாம இருந்துருவாரு. அண்ணே சொல்லிருக்க அப்படி சொல்லாம இருந்துருவாரு. சூப்பரா இப்படி இவரு விட்டாருன்னா மொத்த மறுபடியும் ஒன்மாரு. ஸோ 2K லவ் ஸ்டோரியில் நிறைய யங்ஸ்டர்ஸோட நடிச்சிருக்கீங்க. இல்லை நீங்கள் யங்ஸ்டர் தான். ஆமாம்மா.
என்ன கூச்சப்படாம ஆமான்ட்டு 70s தானே நீங்கள் 90ஸ்ங்கிற கதாபாத்திரத்தை தான் நடிக்க கூப்பிட்டேன். அப்புறம் வந்து ஒரு டேட் பிரச்சனைனால வந்து அப்புறம் சிங்கமணி என்ன காம்பினேஷனில் வந்துட்டார். அந்த 90s வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிட்றேன். சரி, 2K லவ் ஸ்டோரியில் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யார்? உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன், சொல்லுங்கள். எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார். தனிப்பட்ட மாதிரி இது வேற மறுபடியும் பிரச்சனை பாருங்க. ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுற மாதிரியே கேள்விகள் இருக்கு. அது தனியாக பசங்களை சொன்னா கூட சொல்லிடலாம், பொண்ணுங்க தனியாக கேட்டால் கூட சொல்லிடுவாராமா அவர். இடையில இது ஒன்று அது ஞாபகம் வருது சார். போய் எடுக்கிறாங்க சார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துட்டு, முருகானந்தா நீங்கள் ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுகிறீங்க, கொஞ்சம் கோயம்புத்தூர் பாஷை வரணும் அப்படின்னாங்க. சார் கோயம்புத்தூர் பாஷை எனக்கு தெரியாது சார், கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சிங்கம்புலன்னு நான் எல்லாம் பேசுகிறோம். வினோதினி மேடம் சொல்கிறாங்க, வாங்க போங்க நீங்கள் பேசுங்க, அது கோயம்புத்தூர் பாஷையாக மாறிடும். என்னங்க ஏங்க போகிறீங்க அப்படின்னு பேசுங்கன்னா சொல்லி முடிச்சு அவங்க சொன்னாங்க, ரொம்ப பேசாதீங்க, குறவன் குறைச்சி பேசுகிற மாதிரி இருக்கு. ஏங்க ஊசிமணி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க, லைட்டாக ஏனுங்க அந்த லெவலில் இருங்க அப்படின்னாங்க. என்ன மேடம் திடீர்னு குழப்பத்தை ஏற்படுத்துங்க, டேரக்டர்கிட்ட சொல்லாதீங்க மேடம். நாங்களாம் மறைச்சு அது வந்து குறவ பாசையா இல்லை கோயம்புத்தூர் பாசையாங்கிற மாதிரி ஒரு மிக்சரில் ஒன்று பேசி அதுக்கப்புறம் டப்பிங்கில் தான் கரெக்ட் பண்ணியிருக்கோம் சார். ஆமாம், ஆக்சுவலி வந்து இவங்க 3 பேரும் காம்பினேஷன் சிங்கமொழியன்னு இருக்காது. இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் பாசையே பேசி நடிச்சதில்லை, சிங்கமொழியன்னு முருகானந்தமா. அண்ணனுக்கு வந்து நாகர்கோவில் பாசை தவிர எதுவும் தெரியாது. நம்ம ஏஐ வந்திருக்காங்களாடா சரியா வரலையா? அண்ணனெல்லாம் வந்து இந்தியன் 2 படத்துக்கு பயன்படுத்தின ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பேச வச்சுருக்கோம். அது கடைசி வரைக்கும் அது அண்ணன்ட்ட வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளோ டெக்னாலஜிலாம் பயன்படுத்தியிருக்கோம். பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு, ஏன்னா 2-3 பொண்ணுகிட்ட பேசிகிட்டே இருந்தீங்களா, அப்படியே வந்துருச்சு. யாருக்காவது தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை சார், உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். பேமெண்ட் வந்துருச்சுல? வந்துருச்சு. மற்றபடி ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன், எல்லா ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார். எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஹீரோ வந்து உண்மையிலேயே அப்படியே ஒரு பக்கத்து பையன் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு. நான் தேங்க்யூ, நல்லா வருவீங்க நண்பா, பெரிய ஹீரோ வருவீங்க, மனதார வாழ்த்துக்கள் நண்பா. அண்ணன் வந்திருக்காங்க, ராமராஜ் அண்ணன் வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு. கண்டிப்பாக ப்ரொடியூசர் நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், இந்த படம் ஹிட்டு அப்படின்னாங்க. என்னதான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் ஹிட் போனாதான் அதுன்னு. நீங்கள் நல்ல நிறைய படம் பண்ணுவீங்க பிரதர். ஏன்னா ஒரு டேரக்டர் கம் ஆர்டிஸ்ட்டு. இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்தீங்களா? ஆமாம் சார். அதை பற்றி சொல்லாமே. சூப்பராக இருந்துச்சு சார். கேமராமேன் அதான் 7 காலுக்கு நீங்கள் ஷாட் வச்சா அவர் 6 காலுக்கே வண்டியில் ஏறி உட்காந்துருப்பாப்புல கிரேனில். அந்த அளவான உழைப்பு. ரெண்டாவது ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும்போது பார்த்துட்டு, சார் எல்லாம் டிஐலாம் முடிச்சுட்டு டப்பிங் கொண்டு வந்தீங்களா சார்னு கேட்டேன். இல்லை இனிமேல் தான் டிஐலாம் பண்ண போகிறோம், அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளவு டீட்டெயிலாக இருந்துச்சு சார். சரி, பெரிய கேமராமேன் வருவீங்க சார், சூப்பராக இருந்துச்சு. இம்மான் அப்பாவும் வந்திருக்காரு. அதே மாதிரி சாங்கில் வந்து இம்மான் அப்பா வந்திருக்காரு. அண்ணன் எனக்கு தெரியும் அவரை. இல்லை அதான் பாடம் இம்மான் சார் பற்றி சொல்லணும்ல சார். சார் தெரியணும்னா செம பாட்டு சார். அதில் அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு சார். அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கொடுப்போர் கெட்டு போவதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. அதுவும் அந்த பாட்டில் வர்றது வந்து சூப்பராக இருந்துச்சு. அவர் பேர் என்ன தெரியுமா? தெரியும் அவர். சொல்லுங்க. 96 லிரிக் ரைட்டு தான் தெரியும், சொல்லுங்க. அந்த விட்டு கொடுத்தாது அதெல்லாம் ஓகே, அவர் பேரை சொல்லுங்க. நண்பா சாரி சொல்லுங்க. கார்த்திக். கார்த்திக் தெரியும். 96 பாட்டுங்கிறது எவ்வளோ பயங்கரமாக ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களை விட அந்த வரிகள் எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு முகவரி அந்த பாடல் தான். என்ன சொல்றீங்க? என்னங்க படம் ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் டைரக்டர் உங்களுக்கு? நீங்க லிரிக் ரைட்டர் பேரை நான் வச்சா தானே நாளைக்கு டைரக்டா இருக்கும்போது அந்த அந்த லிரிக் ரைட் 96 வேற யாராவது அந்த உமா பாரதி கூப்பிட்டு ஐயோ இவங்கள்ட்ட கூப்பிட்டோமே, சரி வேற வழி இல்லாம அவங்களுக்கு கார்த்திகனை தான். ஓகே, அடுத்த படத்துக்கு டைரக்ட் பண்ணும்போது கூப்பிடணும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ டப்பிங் இருக்கு, அப்படி நீங்கள் கிளம்புறீங்களா? வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. இல்லை அப்படியே வந்துடுறேன். அப்படியே வர வேணாம், அப்படியே நீங்கள் போகலாம். சரி, யார் கூட வர போறீங்க? டேய் வண்டியில் ஏற்றி அனுப்புங்கடா. ஓகே, நன்றி, தேங்க்யூ சார்.